படிப்பே ஏறல அப்படின்னு சில குழந்தைகள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குழந்தைய படிக்க வைக்க முடியல அப்படின்னு சில குடும்பங்களில் சில பெற்றோர்கள் அப்படி சொல்கிறாங்க. படிப்பே ஏறலை அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், படிக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இதற்கும் இந்த பிறப்புக்கும் அதாவது ஜாதக விஷயங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா நினைக்கிறீங்களா? அப்படின்னாக்கா என்ன செய்யணும்? நிச்சயமாக இறைவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துடலாம். ஏழ்மை, செழுமை எல்லாம் கொடுத்துடலாம். சூரியனும் புதனும் இதுக்கு பிரதானமா சொல்றாங்க. சூரியன் ரொம்பவும் பிரகாசமா இருக்கக்கூடாது, பிரகாசமாக இருக்க சூரியன் பக்கத்துல புதனும் இருக்கக்கூடாது. நீங்க சொல்ற குறைகள் எல்லாம். கூடவே சனியினுடைய பிரவேசம், மந்தன் என்று பெயர். ரொம்ப ஆக்டிவா வேலை செய்யும் போது ஒரு சோம்பேறித்தனமாக வந்துடும். இந்த மனிதனுக்கு படிப்பு வருது வல்ல, இது எல்லாமே சோம்பேறித்தனம் தான். எவ்வளவு ஜாதகம் மோசமான ஜாதகமா இருக்கட்டும், உங்களோட கொண்டு வருவாங்க, இந்த பையன் படிப்பானா, ஒண்ணுமே என்ன படிச்சாலும் ஏற மாட்டேங்கிறது, டியூஷன் வச்சாலும் ஏற மாட்டேங்குவா, இந்த மாதிரி பண்ணு சொல்லி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த பசங்க எல்லாம் இருக்காங்க. என்ன தோஷமா இருக்கட்டும் சார் ஜாதகத்துல, சூரியனோட நெருக்கமா கிரகங்கள் இருந்தா அந்த புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புதன் சொன்னா புதாதித்ய யோகம் சொல்லிடுவான் ஜோசியன், போன ஆகா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குன்னு. ஆனா ரிசல்ட் பார்த்தா இருக்காது. அந்த சூரியனை விட்டு எவ்வளவு விலகி இருக்கு, இல்ல சூரியனுக்கு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா, இவ்வளவு தூரம் நம்ம பார்க்க. வெறும் கட்டத்துல இருக்கிறத வச்சு அம்சத்துல எங்க இருக்கு, எந்த நட்சத்திரத்துல இருக்கு, எல்லா பிறப்பிலையும் ஒரு ஸ்பெஷல் பாயிண்டை இறைவன் கொடுத்திருப்பார். அங்கதான் நம்ம ஜாக்கிரதையா முடிச்சுக்கணும். நல்லோர்களுடைய ஒரு சக்கியத்துல இருந்தா புதன் கெட்டு போயிருக்கட்டும், சனி கெட்டு போயிருக்கட்டும், சூரியன் சரியானபடி அனுகூலமா இல்லைன்னு இருக்கட்டும், சுக்கிரன், எல்லா கிரகங்களுக்கும் பெருமையும் உண்டு. எல்லா கிரகத்தினுடைய இணைவுகளால் நமக்கு கிடைக்க வேண்டிய பிராப்தம் தாமதமாகவும் உண்டு. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், தாமதமானாலும் பலன் நன்றாக இருக்கும். பெற்றோர்களினுடைய ஒரு வளர்ப்பு, சூரியன் சுறுசுறுப்பு, இவன் தன்னுடைய வாழ்க்கையில் சோம்பேறித்தனத்தை விலக்கியிருப்பானே ஆனால் மிக நன்று. படிப்பு வலியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். காளிதாசன் என்ன படிச்சானா, எவ்வளவோ உதாரணங்கள்லாம் சொல்லிட்டு போலாம். இறைவனுடைய கருணை வந்துடுதுன்னு வச்சுக்கோ, அவனை இடையர் என்று சொல்வார்கள் அந்த வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம். ரொம்ப பெரிய புத்திசாலி கிடையாது, ஆனா அவனுக்கு அந்த காளி தேவதை அனுகிரகம் பண்றான். ஏன் நாம எல்லாரும் ஒரு படிப்பு வராத ஒரு மாணவனை பார்த்து ஏன் அவனுக்கு ஒரு காளிதாசன் பேரு வச்சு ஒரு அம்பாளுடைய சன்னதிக்கு அழிச்சுட்டு போய் பேசுறதுக்கு சக்தி இல்லாதவனெல்லாம் மதுரை மீனாட்சி அம்மாவில் குமரகுருவருடைய அந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், காளிதாசனுடைய கதைகள் எல்லாம் தெரியும். இப்போ காளிதாசன் பிறகும்போது ஜாதகத்தில் அவனுக்கு படிப்பறிவு இல்லைன்னு இருக்கும் வச்சுக்கோ, ரைட், ஒத்துக்கிறோம். அது எப்படி மாறித்து? தெய்வ உபாசனை, அதான் தெய்வ கடாட்சம்ன்றது. அதனால படிக்கிறான், படிக்கல, சோம்பேறியா இருக்கான், மந்தமா இருக்கான், நல்லபடியா படிச்சாலும் அதுக்கு உண்டான கிடைக்கும். இதெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. என் கடன் படி செய்து கிடப்பதே. பெற்றோர்கள் அவனை பார்க்கும் போதே காத்தால இருந்தோடனே நீ மக்கு டிஸ்கரேஜா பேசவே கூடாது, அமங்கல சொல்லே பயன்படுத்தப்படாது சார். பெற்றோர்களுடைய கடமை என்னன்னா, நீ படிச்சுடுவா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்துருவேன், மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவன் எவ்வளவு ஒரு மந்த புத்தியா இருக்கிறவனோ, ஆஹா நம்ம அப்பா நம்மளை கொண்டாடுறா, உறவினர்கள் கொண்டாடுகிறார்கள், நீ ஜெயிச்சுட்டு வந்துருவேன் என்று உற்சாகப்படுத்தணுமே தவிர உனக்கு அங்க ஏற்கனவே ஏதா இருக்கு, அந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்குலாம் சொல்லக்கூடாது. எல்லோராலும் எல்லாம் முடியும். அதற்கு தான் நான் இந்த காளிதாசனுடைய கதையை நான் உங்களுக்கு சொன்னேன். அதை ரீட் பண்ணிடணும்.